அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அடிப்படை மனித உரிமைக்கும் எதிரான புதிய குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அடிப்படை மனித உரிமையை மறுத்து மக்களாட்சி முறைமையை குழி தோண்டி புதைக்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்களை இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாசிச பாஜக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது. சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க போராடும் சட்ட வல்லுநர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கடும் எதிர்ப்பினையும் மீறி நாட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் எதேச்சைக்கார போக்கின் உச்சமாகும். இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சங்கீதா எனவும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா எனவும் இந்திய ஆதார சட்டத்தை பாரதிய சாட்சிய அதிநியம் எனவும் மதவாத பாஜக அரசு ஹிந்தி மொழியில் பெயர் மாற்றம் செய்துள்ளது. அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்ற இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 348வது பிரிவுக்கு முற்றிலும் எதிரானதாகும். அரசியல் அமைப்பு சாசனத்தின் முதல் உறுப்பு இந்தியா பல மாநிலங்களின் ஒன்றியம் என வரையறுக்கிறது. பன்மைத்துவம்தான் இந்திய நாட்டின் அடிப்படை ஆதார அலகு. அதனை சிதைத்தழித்திடும் வகையில் இந்தியை இந்தியாவின் ஒற்றை மொழியாக நிலைநிறுத்த துடிப்பது இந்து ராஷ்டிராவை நிறுவத் துடிக்கும் சதி செயலின் செயல் வடிவமே ஆகும். இந்திய குற்றவியல் சட்டங்கள் அனைத்தும் பொது பட்டியலில் இருக்கும் நிலையில் மாநில அரசுகளின் ஒப்புதலை பெறாமல் தன்னிச்சையாக புதிய குற்றவியல் சட்டங்களை மோடி அரசு நடைமுறைப்படுத்தியிருப்பது கூட்டாட்சி தத்துவத்தை கேலிக்கூத்தாகும் செயலாகும். புதிய குற்றவியல் சட்டங்களை அதிகார வர்க்கம் தங்களுக்கு சாதகமாக எளிதாக வளைத்து அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக முறைகேடாக பயன்படுத்தும் வகையில் குற்றவியல் சட்டங்களின் பல பிரிவுகள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு உடையதாகவும் தெளிவற்றதாகவும் உள்ளது. தேச துரோக குற்ற சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்புக்கு தீங்கு விளைவிப்பது என்ற பொருள்படும்படியான வார்த்தைகளில் புதிய குற்ற சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு தனக்கு எதிராக யார் பேசினாலும் அவற்றை நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என திசை திருப்பி கருத்து சுதந்திரத்தை எளிதாக நசுக்க முடியும். மேலும் எளிய மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களை கூட அரசுக்கு எதிரான கலகமாக கட்டமைத்து போராடுபவர்களை கைது செய்வதோடு போராட்டங்களை அடக்கி ஒடுக்கவும் முடியும். தேச துரோக குற்றத்திற்கு அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று இருந்த நிலையில் தற்பொழுது அது அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்படலாம். இவற்றிலிருந்து தேச துரோக சட்டத்தை நீக்கிவிட்டு மாற்று பெயரில் அதைவிட கடுமையான சட்டத்தை பாசிச பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது என்பது உறுதியாகிறது. பயங்கரவாத சட்ட பிரிவுகளின் கீழ் இருந்த கடுமையான பிரிவுகள் புதிய சட்டத்தின்படி குற்றவியல் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. முன்பு பயங்கரவாத சட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டவர் மட்டுமே தாங்கள் நிரபராதி என்பதை தாங்களே நிரூபிக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. அதையே அநீதி என எதிர்த்து வந்த நிலையில் தற்பொழுது புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டாலோ தாம் நிரபராதி என்பதை குற்றம் சாட்டப்பட்டவர்கள்தான் நிரூபிக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்திற்கு மட்டுமல்ல, அடிப்படை மனித உரிமைகளுக்கே முற்றாக எதிராகும். அது மட்டுமின்றி புதிய சட்டங்கள் காவல்துறைக்கு வழங்கியுள்ள கூடுதல் அதிகாரங்கள் அவர்களை அங்கீகரிக்கப்பட்ட கூலிப்படையாக்கியுள்ளது. காவல்துறை கைது செய்யும் பொழுது கைதிகள் மீது தாக்குதல் தொடுக்க விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளதுடன் காவல்துறை விரும்பினால் விசாரணைக்கு முன்பே அவர்களின் சொத்துக்களையும் முடக்க முடியும். மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டால் 15 நாட்களுக்குள் காவல்துறையினர் நீதிமன்றத்தை அணுகி காவல்துறை விசாரணைக்கு அனுமதி பெற வேண்டும் என்ற முந்தைய விதி மாற்றப்பட்டு தற்பொழுது அக்கால இடைவெளி 60 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்பட்டமான அரச வன்முறையாகும். இதன் மூலம் ஆட்சியாளர்கள் அல்லது அதிகாரிகள் எவர் மீதும் பழிவாங்கும் போக்குடன் பொய் வழக்கு புனைந்தாலோ குறைந்தபட்சம் 60 நாட்கள் பிணை கிடைக்காமல் தண்டிக்க முடியும். அதோடு இந்த சட்டம் ஒரு குற்றம் நடந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்ய காவல்துறைக்கு 14 நாட்கள் கூடுதல் கால அவகாசமும் வழங்குவதால் 14 நாட்கள் வரை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் இருக்கவும் வழிவகுக்கிறது. இது ஒரு குற்றம் நடந்ததாக புகார் வந்தால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்ற
உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புக்கு முரணாக இயற்றப்பட்டுள்ளது. மேலும் தலைமை காவலர் மட்டத்திலான காவலர் ஒருவரே பயங்கரவாத குற்றச்சாட்டின் கீழ் எவரையும் கைது செய்ய முடியும். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மின்னஞ்சல் அனுப்புவது, அவருடன் விவாதிப்பது, ஒரு தேநீர் அருந்துவது கூட குற்றமாக காண்பிக்க முடியும் என்பது நம் ஜனநாயக நாட்டில்தான் வாழ்கிறோமா என்ற ஐயத்தை எழுப்புகிறது. எதிர்காலத்தில் பயங்கரவாதிகள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காகவே பலரும் இக்கொடுஞ்சட்டப் பிரிவை பயன்படுத்தி கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படலாம். ஆகவே அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அடிப்படை மனித உரிமைக்கும் எதிரான புதிய குற்றவியல் சட்டங்களை இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று சீமான் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்.